بسم الله الرحمن الرحيم. In the name of Allah, the Beneficent, the Merciful. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursaleen wa ala alihi wa ashabihi ajma'in. அன்புக்குரிய நேயர் பெருமக்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, புனிதமான ரமலான் மாதத்தின் நடுப்பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நல்ல வேளையிலே நாம் நம் சமூகத்தில் கஷ்டப்படுகின்ற மக்களுடைய விடயங்கள் பற்றியும் சிந்திக்க வேண்டியவர்களாக, அது தொடர்பான ஆக்கப்பூர்வமான திட்டங்களை வகுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த வகையிலே நம் சமூகத்திலே ஏழைகள், அநாதைகள், இது போன்ற பல்வேறு பகுதியினர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான உணவு தேவையை நாம் செய்து கொடுப்பது நமது பொறுப்பாகும். ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு சஹாபி நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், ஐயுல் இஸ்லாமி ஹைர், இஸ்லாத்திலே சிறந்த அம்சம் எது என்று கேட்ட பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், துத்இமுஸ் ஸலாம் துத்இமுத் தஆம் வ தக்ரஉஸ் ஸலாம் அலா மன் அரஃப்த வ மன் லம் தஅரிஃப். நீர் உணவளிப்பதும் உமக்கு அறிமுகமானவர்கள் அறிமுகமற்றவர்கள் அனைத்து பேருக்கும் சலாம் சொல்வதுமாகும் என்று கூறினார்கள். எனவே நாம் நம் சமூகத்திலே வாழுகின்ற கஷ்டப்பட்ட மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய ஆர்வப்பாடுடையவர்களாக இருக்க வேண்டும். சதக்காக்கள் பெரிய கைங்கரியங்களாகும். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு சந்தர்ப்பத்திலே தன்னுடைய தோழர்களுக்கு சொன்னார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதர்களோடும் அவன் பேசுவான். அவனுக்கும் அந்த மனிதருக்கும் இடையிலே எந்த விதமான ஒரு மொழிபெயர்ப்பாளரும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் தான் நேரடியாக அந்த அடியானோடு பேசுவான். அந்த நேரத்திலே அந்த அடியான் தனது வலது பக்கத்தினால் பார்ப்பான், அங்கே அவன் செய்த அமல்கள் தான் காணப்படும். இடது பக்கத்தினால் பார்ப்பான், அங்கேயும் அவன் செய்த அமல்கள் தான் காணப்படும். இறுதியாக அவனுடைய முன்பகுதியிலே பார்ப்பான், அங்கே நரகம் காணப்படும். இப்பொழுது இவ்வாறான விடயத்தை நபி அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இத்தகுன் நார வலோ பிஷுக்ரி தம்ரா, பேரித்தம்பளத்தின் ஒரு பாதியையாவது சதக்கா கொடுத்து நரகத்தில் இருந்து நீங்கள் பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஆகவே நரகத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம்தான் சதக்காவாகும். எனவே நம் சமூகத்திலே கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு நாங்கள் உணவு தேவையை பூர்த்தி செய்கின்ற பொழுது நரகத்திலே இருந்து பாதுகாக்கப்படுகின்ற வாய்ப்பையும் பெறக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இதே போலதான் அல்லாஹ் அல் குர்ஆனிலே அல் அப்ரார் என்ற நல்லடியார்கள் பற்றி பேசி வருகின்ற பொழுது அவர்களுடைய லட்சணங்களை அவன் கூறுகின்றான். வயுத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனம் வ யதீமம் வ அஸீரா, அந்த மக்கள் அல்லாஹுவை விரும்பியதற்காக வேண்டி அவர்கள் ஏழைகளுக்கும் யத்தீம்களுக்கும் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களுக்கும் உணவளிப்பார்கள். உணவளிக்கின்ற அந்த மக்கள் உணவளிக்கப்பட்ட மக்களை பார்த்து சொல்வார்கள், இன்னமா நுத்இமுக்கும் லிவஜிஹில்லா லா நுரீது மின்கும் ஜஸாஅம் வலா ஷுக்கூரா, நாங்கள் உங்களுக்கு உணவளித்ததெல்லாம் அல்லாஹ்வுக்காக மாத்திரம்தான், நாம் உங்களிடத்திலே இருந்து நன்றியையோ அல்லது கூலியையோ எதிர்பார்க்கவில்லை என்று சொல்லுவார்கள். எனவே நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் அமல்கள் செய்கிறோம். அந்த அமல்களிலே மக்களுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்கின்ற அந்த நல்ல காரியங்களும் இடம்பெற வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று நாம் மிக சந்தோஷப்படுகின்ற நிகழ்வுகள் நமது பிரதேசத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மக்கள் இஃப்தார் செய்கின்றார்கள், அதே போன்று சஹருடைய உணவுகள் வழங்குகின்றார்கள், தங்கள் வீடுகளுக்கு விருந்தாளிகள் அழைத்து உணவு கொடுக்கிறார்கள், ஏழை எளியோர்களுடைய வீடுகளுக்கு உணவு பண்டங்களை அவர்கள் அனுப்பி வைக்கின்றார்கள். இவ்வாறான நல்ல காரியங்கள் நடைபெறுகின்ற இந்த கால சூழலிலே இன்னும் அதிகம் நாம் நம் சமூகத்தில் கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு அவர்களுடைய உணவு தேவையை வழங்குவோம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும்
அவனுடைய நல்லடியார்கள் குழுமத்திலே ஏற்றருள்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.